பிளான் சேஞ்சு. இந்த ரம்ஜானுக்கு குர்தா தான். நாள் 29. உடல்நிலை ஃபுல்லாக சரியாயிருச்சு. இனி சளி மட்டும்தான் இருக்குது. இன்னைக்கு கடைசி நோம்பா நாளைக்கு கடைசி நோம்பா சொல்லிட்டு சாயந்தரம் தான் தெரியும். சாப்பிட்டுட்டு ஃபஜ்ர் தொழுதுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டேன். பெருநாக்கு ட்ரெஸ் வாங்குறத விட அதை ஆல்ட்ரு பண்ணுறதா சரியான பாடு. ஆல்ட்ரு பண்ண போகலாமா? அம்மாவை கூட்டிகிட்டு கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே போய் ஒரு என்ட்ரி கொடுத்துட்டேன். அப்போ தான் நம்மளால் பிடிக்க முடியும். என்ன தெரிகிறது? தலைவன் தான் ஆல்ட்ரேஷனில் நம்ம ஏரியாவுக்குள்ள ஓஜி. போன பக்ரீத்துக்கு வாங்கின ஃபேண்ட்டே நீ ஆல்ட்ரு பண்ண போட வச்சுருந்தேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் டோட்டலாக ஆல்ட்ரு பண்ணி முடிச்சிட்டேன். பாட்டு எங்கன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெயிலே சுற்றி கலர் வேறு கம்மியாயிட்டேன். இன்னைக்காச்சும் ஒர்க் முடிச்சுட்டு ஜிம்முக்கு போகலான்னு பார்த்தேன். இன்னைக்கும் பர்ச்சேஸ் போகலான்னு சொல்லி பிளானை போட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. குர்தா தான் வாங்கலான்னு போனோம். ஆனால் கடைசி நேரத்தில் போனனால குர்தாவும் கிடைக்கல, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஷர்ட்டும் கிடைக்கல. நமக்கு ஒரு மஜா சட்டை மாட்டிக்கிச்சு. எப்படி தென்னை மரம்லாம் போட்டு தரமாக இருக்கா? ஆக்சுவலாக ரம்ஜானுக்கு இந்த சட்டை தான் போடலான்னு பார்த்தேன். ஆனால் எல்லாரும் ஒயிட் பேட்டர்னில் போடுறனால நம்மளும் தென்னை மர சட்டையை போட்டுருவோம். கம்மிங் 23 என் பர்த்டே வருது. அன்னைக்கு இந்த சட்டையை போட்டுருவோம். எந்த சட்டை நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுவேன். பர்ச்சேஸ் பண்ண தாமதமானனால இரவு உணவுக்கு ஹோட்டலுக்கு போயிட்டோம். HMRல இரவு உணவை கம்ப்ளீட் பண்ணிட்டு சறுக்கிட்டே இந்த நாளை முடிச்சுக்கிறேன்.